முழு முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். முழு முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் குற்றங்களும் பாவங்களும் எத்தனை கொடூரமும் வேதனையும் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இதோ நான் தரையில் சிலுவையின் பாரம் தாங்காமல் ஒரு புழுவைப் போல் விழுந்து கிடக்கின்றேனே. என்னை இந்த கோலத்திற்கு உட்படுத்தியது உன் பாவங்கள். நான் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் உன் உதவி எனக்கு தேவை. உன் பாவங்களை விட்டு எழுந்திரு, அதற்கான உறுதி கொள். நீ உன் பாவங்களை குறைத்து திருத்தி நடந்தால் என் பாரம் குறையும். ஜெபம். முதல் முறை விழுந்த இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளியதா, அல்லது என் பாவங்கள் உம்மை கீழே தள்ளியதா? என் பாவ சுமைதான் உம்மை தள்ளி இருக்க வேண்டும் என்று நான் பாவங்களை விட்டு விலகினால் உமது பாரம் குறையும். என் பலவீனத்தால், ஆசைகளால், அகங்காரத்தால் நான் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருத்தி வாழ உதவியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவர்களாக. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். அருள்மிகு நிறைந்த என் தாயை, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காணாமல் போன என்னை தேடி எருசலேம் தேவாலயம் வந்த என் தாய், இதோ கல்வாரி பாதையிலும் தேடி வந்து என் துயரில் பங்கு கொள்கிறாள். உலகை படைத்து உலகை மீட்க வந்த எனக்கு உலகம் தரும் அவமானங்களை அவள் நேரில் பார்க்கிறாள். என் தாயின் வேதனைகள் உனக்கு புரிகிறதா? பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படும் தாய்மார்கள் நிறைய பேர். சோறூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாயின் வயிற்றுக்கு அவளின் முதிர்ந்த வயதில் உணவு கூட கொடுக்காமல் வேதனை உற செய்யும் பிள்ளைகளில் நீயும் ஒருவனா? தாயின் சந்திப்பு எனக்கு வலிமை தருகிறது. உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை எண்ணிப்பார். ஜெபம். அன்பு தாயை சந்திக்கும் இயேசுவே, உன்னை சந்திக்கும் உன் தாய் உன் வேதனைகளை கண்டு கலங்கி நிற்கின்றாள்.
மனித பலவீனங்கள் உனக்கு கொடுக்கும் அவமானங்களைக் கண்டு கதறுகிறாள். என் மனிதாபிமானமற்ற செயல்களால் பிறரின் நலத்திற்கு கேடு விளைவித்திருக்கின்றேன். என்னை பெற்றெடுத்து ஆளாக்கி பெற்றோருக்கு எதிராக நடந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய மறுத்தும் வாழ்ந்திருக்கின்றோம். உன் தாயின் துன்பத்திற்கு நானும் காரணம். பிறரின் நலனிலும் என் பெற்றோரின் நலனிலும் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன், சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன், சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதில்லா சித்தபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை சுற்றி இந்த சிலுவை பவனியை வேடிக்கை பார்க்க பரிதாபப்பட்ட எவ்வளவோ பேர் இருந்தும் என்ன பயன்? என்னால் குணப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் பசியார உணவுண்டவர்கள், என்னால் ஆறுதலும் ஆசீரும் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தும் ஓர் அந்நியன் என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகின்றார். உனக்கு மனம் இல்லையா? என்னுடன் உறவாடவும் என்னை உட்கொள்ளவும் என்னில் நீ வாழவும் எவ்வளவோ வழி இருந்தும் என்னை விட்டு அகல்கின்றாய். பல சமயங்களில் பிற மதத்தவர் காட்டும் பற்றுதலும் நன்றியும் கூட நீ காட்டுவதில்லையே. உனக்காக வாழ்ந்த எனக்காக ஏன் நீ வாழக்கூடாதா? ஜெபம். இயேசுவே, உமக்கு உதவி செய்ய சீமோன் மட்டும் முன் வருகிறார், அதுவும் கட்டாயத்தினால். என் அசட்டுத்தனத்தால், கோழைத்தனத்தால், சோம்பலால் நல்ல பல செயல்களை செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறி இருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாதது. உமது சீடனாகிய எனக்கும் அதே அன்பை கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். முகத்தை துணைத்தால் என் முகம் தந்தே, ஈகமாகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தேன், ஈகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். ஈகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன